ஓகே இந்த இடத்த முடிச்சாச்சு. எதுக்குடா ஸ்டார் குத்திங்க, எதுக்குடா துரத்துறீங்க, நிறுத்துக்கடா, துரத்தாட்டி. ஐயோ இங்க, ஐயோ இந்த பக்கம் பார்த்து இவனுங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. சோழகமா சீசன் 5 GTA 7 சீரிஸோட எபிசோட் 3. இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ல சொல்லிட்டு போயிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த எபிசோட் பெயிண்டர் CJ. போன எபிசோட்ல நம்ம வந்து என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா துரைசிங்கமா மாறி இருப்போம். ஸோ துரைசிங்கமா மாறினா நம்ம என்ன பண்ணோம், போய் வந்து கேஸ் தான் பிடிக்கணும். ஆனால் இங்கே நான் வந்து கேன் பிடிச்சிருக்கேன், அதாவது பெயிண்ட் அடிக்க சொல்லி என்னை கூப்பிட்டு போகிறான். அதாவது இவனுங்களால பண்ண முடியாதான், நான் இங்கே வந்தோம் வந்தவன் என்னை பிடிச்சி வந்து பெயிண்ட் அடிக்க சொல்லுவானுங்களாம். அதையும் நான் வந்து போத்திட்டு இருக்கணுமா. சரி வாங்க இப்போ நம்ம பெயிண்ட் அடிக்க வந்து போயிடுவோம். பெயிண்ட் அடிக்கிறதுலாம் ஒன்றும் இல்லை, இந்த மிஷின் வந்து தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. இந்த மிஷின் வந்து என்னன்னா, இந்த மாதிரி பாலாஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிவா எழுதி வச்சிருப்பாங்க. அதில் நீங்கள் போய் க்ரோவ்னு சொல்லிட்டு உங்களோட ஆட்சியை வந்து அங்கே வந்து பதிக்கணும். ஸோ வந்து இப்போ வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து அவன் பண்ணி காட்டுறான் பாருங்க, தம்பி இந்த மாதிரி வரையணும்ப்பா, இந்த மாதிரி வரைஞ்சாலே அது வந்து போயிடும்னு சொல்கிறான். இப்போ என்ன சொல்கிறான்னா, நீ வந்து அதுங்க எல்லாத்தையும் முடிச்சிரு, அதாவது தப்பாக்குதுண்ணா டேய் அப்படி இல்லடா, ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டான். ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ண கிளம்புறோம். அதாவது வந்து பெயிண்ட் CJன்னா யாருன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் காட்ட போகிறேன். போய் பெயிண்ட் அடிக்க போகிறேன். ஐ திங்க் இந்த செவத்து பின்னாடி இருக்கும். என்னடா போலீஸ் இருக்கிறான், நம்ம அப்படியே இந்த சைடு ஏறி பார்ப்போம். ஒருவேளை ஸ்ப்ரே அடித்தா கேஸ் போடுவாங்களா என்னன்னு தெரியல. சரி வாங்க இப்போ இந்த சைடு நம்ம ஏறிடுவோம். இந்த சைடு ஏறி எனக்கு தெரிஞ்சு இந்த வீட்டுக்கு பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதோ இருக்கு. இப்போ வாங்க ஸ்ப்ரே அடிப்போம். என்னடா ஏன்டா என்ன சொல்றாங்களா, என்னடா ஆச்சு, போலீஸ் என்னடா துரத்துறாங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே. ஒருவேளை என்ன அந்த பொண்ணையா, ரைட்டு அந்த பொண்ணு. ஆனா வந்து இவன் இருக்கிற இடத்துல இருந்து என்னால் ஸ்ப்ரே அடிச்சா என் மேலே கேஸ் போட்டுருவாங்களே. இப்போ வந்து அந்த ஆஃபீஸர் வந்து போயிட்டாரு. நானே துரைசிங்கம் இன்னும் இந்த சைட்ல இருந்து நீங்க வரீங்க. ஐயோ இப்போ மட்டும் தான் அந்த ஸ்ப்ரே பண்றத அவனுங்க பார்த்தானுங்க, என் கதை முடிஞ்சுது. இப்போதைக்கு நான் வந்து அந்த பின்னாடி பக்கம் வந்து பார்த்தீங்களா, அதுக்கு போய் ஸ்ப்ரேவே பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா இந்த பக்கம் நமக்கு சேஃப் கிடையாது. இந்த ஐயோ போறான்டா, இப்போதான் போறானே. ஐயோ ஒரு வழியா இந்த இடத்துக்கு வந்து இந்த ஸ்ப்ரே வந்து அடிச்சு முடிச்சாச்சு. இப்போ வாங்க இருக்கு, நான் முடிச்சிடுறேன். இன்னும் 100 இருக்கா அப்படின்லாம் பயப்படாதீங்க, இது வந்து உங்க இஷ்டம். நீங்க வந்து பாக்குற இடத்தெல்லாம் அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி. ஆனா வந்து நீங்க வந்து இப்போதைக்கு 3 முடிச்சா போதும். இப்போ வாங்க நம்ம இந்த இடத்துல அப்படியே என்னடா இருக்கீங்க, அதுவும் போலீஸ். என்ன போலீஸ் வந்து ஸ்கெட்சு போட்டாங்க, நம்ம பார்த்துட்டு முன்னாடி அடிச்சுட்டு ஓடிடுவோம். நம்ம மேல கேஸ் எதுவும் வரல. ஆமா அவனை பார்த்துட்டு கம்மிருக்கா. ஐயோ என்னடா என்ன துரத்துறீங்க, ஏன்டா அப்படி பண்றீங்க. சரி நம்ம கார்ல ஏறி உட்காந்துப்போம். உள்ள இருக்கானா ஸ்பீடு, ஆனால் நான் தானே ஓட்டணும். அவன் ஓட்டினா என்ன, காரை மட்டும் எடுத்து வந்து பார்க் பண்ணிட்டு சரி திரும்பிக்கிறான். ஆனால் இது தப்பு. இப்போ வாங்க நம்ம அவனுங்களை ஏற்றுவோமா, வேணாம் நம்மளை எதுவும் பண்ணுற வரைக்கும் நம்ம எதுவும் அவங்கள பண்ணக்கூடாது. ஐ திங்க் இன்னும் ஒரு இடம் இருக்குது, அந்த ஒரு இடத்துல ட்ராவலுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஓகே இப்போ நம்ம இந்த இடத்துக்கு வந்தாச்சு. இந்த இடத்த ஸ்ப்ரே பண்ணுறது மட்டும் தான் ஒரே வேலை. இப்போ அவங்க ஸ்ப்ரே பண்ணிடுவோம். சரி ஐயோ என்னடா துரத்துறீங்க, ஐயோ என்னடா ஏன்டா ஐயோ இந்த பக்கம் இவனுங்க எந்த சைடுல ஓரத்துக்கு எதுக்கு துரத்துறீங்க சம்மந்தமே இல்லாம. நான் அப்பையிலேருந்தே சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு ஸ்கெட்சு போடுறானுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருங்க நம்ம ஹோட்டலுக்கு போய் கொண்டு. ஐயோ ராஜினி ஹோட்டல்ல தான் போட்டானுங்க, என்னையும் அங்கேயே போட்டானுங்கன்னா. இப்போ வந்து நான் ஹோட்டலுக்கு சாப்பிட வந்திருக்கேன். தெம்பா போய் அவங்க எல்லாரையும் வந்து ஸ்வைட்டுவோம். இப்போ வந்து நம்ம நல்லா சாப்பிடுவோம். பல GTA பிளேஸுக்கு தெரியும், இந்த கடையில வந்து ஒரு 12 தடவை ஏதாச்சும் ஒரு சாப்பாடு, 12 ஐ திங்க் ஸோ நினைக்கிறேன், ஏதாச்சும் ஒரு சாப்பாடியோ இல்லை ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து நடக்கும் பாருங்களேன், இருங்க நான் சாப்பிட்டே இருக்கேன். கணக்கு பண்ணல, அப்படியே சும்மா ஆக்கி விடுவோம். அப்படி போயிட்டே இருக்கா. இப்போ பாருங்க என்ன நடக்குதுன்னு. அவ்வளோதான். இந்த மாதிரி வாந்தி எடுத்துருவான், அவ்வளோதான், வேற எதுவும் கிடையாது. சரி போவாங்க நம்ம தெம்பா போய், நம்ம கேஸை எடுத்துட்டாங்க. இப்போ தெம்பா போய் அவனுங்க அந்த இதை முடிச்சிருவோம். காய்ஸ் நான் வந்து இந்த சைடு அந்த மிஷின் முடிக்க வந்தேன். சரி நான் சீன் கட் பண்ணிட்டேன். இங்கேயும் ஒரு போலீஸ்காரன் வந்து எனக்கு ஸ்கெட்சு போட்டு வச்சிருக்கான். ஐயோ மண்டை வாங்கிச்சு நல்லாவே. பாருங்களேன், என்னை சுற்றி போலீஸாகவே சுற்றுறானுங்க. என்ன காரணம், என்ன எதுக்காக துரத்துறானுங்க ஒன்றும் புரியல. அது இந்த ஸ்ப்ரே பண்ணுறது வந்து தப்புன்னு சொன்னால், அப்போ அந்த ஸ்ப்ரே பண்ணவங்க மட்டும் ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க. இந்த சைடு தான் ஏறணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் நீங்கள் லைக் பண்ணலாம், வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து இந்த மாதிரி கண்டினியூவான வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த இடம் தான் இதோ இதை ஸ்ப்ரே பண்ணுறோம். கேஸ் எதுவும் ஆகலை. 6 ஸ்ப்ரே பண்ண எனக்கே கணக்கு தெரியல. ஆமாம் 6 தான், 3லேருந்து ஒரு 2. ஓகே வந்துடான். ஓகே இங்கே வந்துடுறேன். இப்போ வந்து அப்படியே குதிப்போம். ஐயோ ஹெல்த் கொஞ்சிச்சு, எனக்கு வேறு ஹெல்த் வேறு கிடையாது. வாங்க ஏறிடுவோம்.
எங்கே ஆன் சைடு ஏறிடும். இப்போ உள்ளே போய் உக்காந்து இப்போ நான் வந்து உங்களுக்கு மிஷின் சேவ் பண்ணும்போது என்னோட ஸ்கெட்சு போட்டிருக்கீங்க எனக்கு டேய் காய்ஸ். ஆனால் சத்தியமாக எனக்கு என்னமோ தப்பாக தோணுது. என்னை வந்து சத்தியமாக ஸ்கெட்ச் போட்டு சுற்றிட்டு இருக்காங்க என்னை வந்து போடணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து கேம் சேவ் பண்ண போகிறேன். என் தெருவில் வந்து இருப்பானுங்களான்னு தெரியல. ஸோ பொறுமையாகவே போவோம். இல்லை என் தெருவில் யாரும் இல்லை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு. ஓகேவா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லிட்டு போயிடுங்க. இதே மாதிரி அடுத்த பாட்டில் உங்களை பார்க்குறேன். அடுத்த பாட்டு ரொம்ப மஜாவாக போகுது. ஸோ மறக்காமல் என்ன கேட்க போகிறேன், லைக் பண்ணுறேங்க. பாய். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுன்னு பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அனுப்பிடுங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தால் அவங்க குடும்ப செழிக்கும், அவங்கள சுற்றி